முதல் கட்டமாக இன்று மாவட்ட வட்டண தலைநகரில் ஆர்ப்பாட்டமும் ஒட்டுமொத்த ஸ்ட்ரைக்காகவும் இன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். அந்த வகையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகங்களும் ஆசிரியர்களும் இன்று ஸ்ட்ரைக்கில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைக்குமே இந்த அரசாங்கம் தன்னுடைய எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். குறிப்பாக பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும். புதிய பென்ஷனை ரத்து செய்துவிட்டு அதேபோல் காலியாக இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்களில் காலியாக இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அதேபோல் காலமுறை ஓய்வூதியத்தில் வேலை செய்யக்கூடிய சத்துணவு, அங்கன்வாடி, லைப்ரரியன் மற்றும் எம்ஆர்பி செவிலியர்கள் அனைவருக்கும் உடனடியாக காலமுறை ஊதியத்தை வழங்க வேண்டும் மற்றும் ஆசிரியர்களுக்கான கோரிக்கையான 243 கிலோவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அதேபோல் பயிற்சி எக்ஸாமினேஷனை உடனடியாக விலக்களித்து தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்று மொத்த 10 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த ஸ்ட்ரைக்கும் இன்று நடைபெறுகிறது. உடனடியாக தமிழக முதல்வர் ஜக்டோஜோ மாநில ஒருங்கிணைப்பாளர்களை அழைத்து பேசி உடனடியாக எங்களுடைய கோரிக்கையான பழைய பென்ஷனை உடனடியாக வழங்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை, வலுவான போராட்டத்தை இந்த அரசாங்கத்தை எதிர்த்து வீதிகளில் இருக்கக்கூடிய மக்களை நோக்கி செல்ல வேண்டிய வாய்ப்பை இந்த அரசாங்கம் எங்களுக்கு வழங்குகிறது என்ற சந்தேகம் இருக்கிறது. அதேபோல் இன்று வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனையான இந்த SIR அந்த இதையும் ஒழுங்குபடுத்தி இந்த ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் தேர்தல் அலுவலகத்துக்கும் இதன் மூலியமாக தெரிவித்துக் கொண்டு போராட்டத்துக்கு வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் வாழ்த்து தெரிவித்து மாநில ஒருங்கிணைப்பாளர் உயர்மட்ட குழு முருகன்.